பேலன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த பேங்க் பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி கேஷ் பேலன்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பேங்க் பேலன்ஸை நம்ம என்றைக்குமே தொட போகிறது கிடையாது. ஓகே. ஸோ ஏன்னா பேங்க்கில் வந்து எப்போவுமே என்ன ஆகுனா கரெக்டான பேலன்ஸ் தான் இருக்கும். கேஷ் புக்கில் தான் வந்து எரர் வரும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கொஷின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பிஸ்னஸ் receives a bank statement showing an ending balance of rupees 10,000 rupees. ஓகே. ஸோ பேங்க் பேலன்ஸ் வந்து 10,000 ரூபாய் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கேஷ் புக் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. சரியா? ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேஷ் புக்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி கேஷ் புக்கில் இப்போ நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. சரி, இப்போ வந்து நமக்கு பேங்க் பேலன்ஸ் 10,000